இன்றும் உலகளவில் பேசக்கூடிய பெரும் புகழ் படைத்த வரலாறுகளை படைத்து தந்த நம் முன்னோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கண இலக்கிய அடிப்படையில் நான் எனது கருத்தினை கூறுவதை காட்டிலும் என் தாய் தந்தையர் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பேச்சு வழக்கினில் எனது உரையினை தொடங்குவது சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தலைவர்னா யாருங்க? சும்மா அப்படி டிப்டாப்பா வெள்ள சட்டை போட்டு கெத்தா உட்காந்து அடி வாழ்ந்து போறது ஹாய் சொல்றதா? இல்ல, தன்னை நம்பி வந்த கூட்டத்தை நல்வழியில் வழி நடத்தி தானும் அவ்வழியே நடத்தி அக்கூட்டத்தினை இயக்குகிறான் தெரியுமா? அவனே ஒரு ஆகச்சிறந்த தலைவங்க. அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த பண்புடைய தன்னலமற்ற தலைக்கணமற்ற தலைவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம கொடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா மங்கையரின் மாண்பை காத்திடும். எவ்வளவு தலைப்பு தெரியுமா? தலைப்போட அர்த்தம் உள்ள இருக்கு தெரியுமா? ஒரு வரி தானா அர்த்தம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தவங்களுக்காகவே இந்த மாநிலத்தில் பிறந்த அத்தனை மகளிரின் சார்பாகவும் இத்தலைப்பினை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு மதிப்பு மிக்க தலைப்புங்க இது. இப்ப நான் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல, இந்த பதிவினை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்குமே பெண்களுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க, எதுக்குடா பொண்ணா பிறந்தோம், பொண்ணா மட்டும் பிறக்கவே கூடாது, சீரழிஞ்ச பொழப்பு. இப்படி நிறைய பேர் புலம்புறத நான் கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். ஆனா அப்படி புலம்புறவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் பேசுறது ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ பேசுவேங்க. இந்த பேசி முடிக்கிற கடைசி நிமிஷத்துல நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, இனிமேல் இப்படி நான் புலம்ப மாட்டேன், என் சந்ததியினரையும் நான் புலம்ப விட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு 3 பெண்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை தான், ஆனா டைம் இல்லை. ஸோ அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சில வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா சொல்லி முடிக்கிற ஒவ்வொரு கதைக்கருத்தும் நான் இந்த டைலாக் சொல்லுவேன். வேற ஒண்ணுங்க, நம்ம ஆட்சி வீரமங்கை வேலுநாச்சியார் பேர சொல்லும் போது புல்லரிக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க ஒரு பெண்மணிங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், தன்னுடைய கணவனை ஒரு கட்டத்துல கொண்டு வராங்க. அப்ப அந்த பெண்மணி தோண்டு முனையில உட்காரல, என் ஆட்சி வேலுநாச்சியார் போர்க்காலத்துக்கு போனா. சும்மா இல்லைங்க, என் ஆட்சி வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய பார்வையிலே பகைவர்களை பதைப்பதைக்க வைத்தாள். போர்க்களத்தில் அவளது வாய் பேசவில்லை, அவளது வாள் பேசியது. போராளிகளின் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளின் ரத்தத்தினால் குளித்தவள் எனது ஆட்சி. இன்னொன்று சொல்லட்டுமா? நான் இந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி தலைவர் பாண்டிய அவர்கள் எங்க சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பேசலாம் அப்படின்னாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல்ல பேசியிருக்கேன், காலேஜ்ல தான் பேசியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி மேடை பேச்சு பேசுறது முதல் தடவை, பெரியவங்களால பேசுறது முதல் தடவையா மேடை பேச்சு பேசுறேன். அப்ப எனக்கு பயம் இருந்துச்சு, எப்படிடா பேசுறது எல்லாரும் முன்னாலையும் அப்படின்னு. ஆனா நோட்டீஸ் அடிச்சு அண்ணன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினாங்க. என் பேரை பார்த்தேன், என் பேர் ஈஸ்வரி. என் பேருக்கு பக்கத்துல நாச்சியார் அப்படின்ற பேர் இருந்துச்சுங்க. அது எவ்வளவு பெரிய பெருமையா இருந்துச்சு தெரியுமா எனக்கு? அந்த நாச்சியார் ஒரு பேர் ஃபுல் பேர் வீரமங்கை வேலுநாச்சியார் கூட போடல, ஈஸ்வரி நாச்சியார் போட்டாங்க. அந்த நாச்சியாருடைய பவர் என்ன தெரியுமா? இப்போ உங்க முன்னாள் நின்று பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை சாதாரணமா புலம்பக்கூடிய பெண்களை மாதிரி இப்ப சொல்றாங்கல்ல, எதுக்குடா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு. இது அந்த ஆட்சியோட இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு மூலையில கணவனை இழந்த கைப்பிள்ளைதான் உட்கார்ந்துருப்போம். ஆமா, அதுதான் உண்மை. ஆனா ஆட்சி அப்படி பண்ணல. போர்க்களத்துக்கு போனா என்னடா எங்க ஆட்சி அந்த போர்க்களத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்தாங்க தெரியுமா? அதோட விளைவு இப்ப எங்க ஆட்சி பத்தி இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்மளை மாதிரி துவண்டு கிடக்கக்கூடிய பெண்களா இருந்திருந்தா அப்படி ஒரு வேலுநாச்சியார்ங்கிற பேரை நம்ம மறந்துருப்போம். இப்போ சொல்லுங்க, எதுக்குடா பொண்ணா பிறந்தோம்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல மாட்டோம். இன்னொரு சின்ன ஒரு கதை இருக்குங்க. துர்க்கை அம்மன் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க, எல்லாருக்குமே தெரியும். துர்க்கை அம்மன் அதாவது பார்வதி தேவன் வரும் பண்ணதுதான். மகிடாசுரன் ஒரு அரக்க. அவ ஒரு தவம் இருந்து கடவுள்கிட்ட வர வாங்குறான், எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு. அப்ப கடவுள் சொல்றாரு, நீ மனுஷனா பிறந்துட்ட, ஒரு நாள் நீ செத்துதான் ஆகணும், ஆனா அதுல உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன். இது ஏதாவது ஒரு நீ எப்படி சாகணுன்றத உன்னோட இறப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப மகிடாசுரன் சொல்றான், அவன் நினைப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் யோசிக்கலாம். அப்படி ஆண் மகன்களால மட்டும் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது, பெண்ணால செத்துக்கலாம், ஒரு பெண் கொண்டுக்கலாம் அப்படின்னு வர வாங்குறாரு. எதுக்காக? பெண்ணுனா வலிமை இல்லாதவள் அப்படிங்கிற ஒரு நடப்போட இந்த
என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறோம். அப்போ பார்வதி தேவிக்கும் இந்த அரக்கனுக்கும் மகிஷாசுரனுக்கும் போர் வரப்போகுது. மகிஷாசுரன் வந்து ஒரு காளி தேவியோட பக்தர், தீவிர பக்தர். அப்போ மகிஷாசுரன் வந்து காளி தேவி கூப்பிடுறான், தாய் இங்க பாரு, நான் இந்த மாதிரி போர் புரிய போறேன், அவளை தோற்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதத்தை கொடு அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் கேட்கிறாங்க. அப்ப காளி தேவி சொல்றாங்க, பார்வதி தேவியை தோற்கடிப்பதற்கு இப்பூ உலகத்திலும் மூ உலகத்திலும் சரி எந்த ஆயுதமும் படைக்கப்படவில்லை. நீ சாகும்போது உறுதிதான். ஒண்ணு வேணா பண்ணுனேன், நீ அவள்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்படி இல்லைன்னா நீ நல்லவனா மாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மகிஷாசுரன் சொன்னா, இந்த ரெண்டுமே நடக்காது, ஆனா எனக்கு ஒரு ஆயுதம் வேணும், இல்லைன்னா நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப காளிதேவி சொல்றாரு, நீ என்னோட பக்தன், நீ செத்துருவேன், எனக்கு லாஸ் ஆயிடும், நீ சாகாது, ஆனா நான் உனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். காளி அந்த பார்வதி தேவி உன் முன்னாடி வந்து நிற்கும் போது ஆயுதத்தை ஏந்தாதே, ஆயுதத்தை கீழே போட்டுரு, ஆனா அதுக்கு பதிலா உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை, உனக்கு கெட்ட வார்த்தை மட்டும் தெரியும், நீ உனக்கு தெரிஞ்ச அந்த கெட்ட வார்த்தை ஃபுல்லா பேசு, அவன் முன்னால பேசு அப்படின்னு சொல்லி மறந்துடுறாங்க. அதே மாதிரி பார்வதி தேவி வந்து நிற்கிறாங்க. வந்ததுமே ஆயுதத்தை கீழே போட்டாங்க. யாரையும் மன சொல்லி கீழே போட்டான். அப்போ பார்வதி யோசிக்கிறாங்க, ஆயுதத்துக்கு சண்டை போடக்கூடியவன் கீழே போட்டான்னு யோசிக்கிறாங்க ஒரு நிமிஷம். அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், அதான் புனித வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் சொல்லி ஆத்தால ஏசுறான். பார்வதி தேவி வந்து எதிர்க்கிறான், நீ நல்லவளே இல்ல, நீ வந்து சிறப்பானவளே கிடையாது, நீ உயிர் வாழ தகுதி இல்லாதவ அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்லி ஏச முடியுமோ, ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கீழ்த்தரவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறான். அப்படி பேச ஏன்னா பார்வதி வந்து புனித வார்த்தைகளால உச்சரிக்கப்படுகிற மந்திரத்தால அவ வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகக்கூடியவர். இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள் முதல்ல அவ சந்திக்கிறான். அப்படி அவன் பேச பார்வதி தேவி சின்ன பிள்ளைய கூடி குறுக்கி சின்ன பிள்ளையா ஆயிடுறான். உடனே மகிஷாசுரனுக்கு ஒரே குஷி, நான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. சிவபெருமான் வந்தாப்ல, பார்வதி தேவி நீயா இது, நான் உன்னை எப்படி பார்த்தேன், இந்த பரம உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய பரமனடினா என்னுடைய சக்தியை நீதானே, நான் இப்படிப்பட்ட ஒரு பரம உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய தெம்பு சக்தியை கொடுக்கிறது நீதானே, நீ இப்படி ஆகலாமா அப்படின்னு சொல்லி சிவன் வந்து புகழ், நீ நல்லவள் வல்லவள், ரொம்ப அழகானது, மூ உலகத்திலேயே நீதான் அழகு அப்படி இப்படி சொல்லி புகழ பார்வதி தேவி அப்படி ஒரு பிரம்மாண்டமான உருவம் எடுத்து நிக்கிறாங்க. கடைசியா அரக்கனை அழைச்சிட்டாங்க. நான் இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இங்க நம்ம இப்போ உள்ள உலகத்துல நம்ம சமூகத்துல பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போறதா, கல்லூரிக்கு போறதா இருக்கட்டும், இல்ல அலுவலகத்துக்கு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மகிஷாசுரன் போன்ற நிறைய அரக்கர்களும் சரி, ஓநாய்களும் சரி, நரிகளும் சரி, நம்ம சூழ்நிலை இருக்கதான் செய்யும், நம்ம செய்யும். ஒரு பெண்ணானவள் சாதிக்கணும்னு முன்னால வரும்போது எல்லாரும் எல்லாம் முட்டை போடுவாங்க, முன்னால என்ன செஞ்சிட முடியும், முன்னால எப்படி என்ன பண்ண முடியும், என்னத்தை இது பண்ண முடியும், வச்சிட முடியும்னு சொல்லி என்னெல்லாம சொல்லுவாங்க. அதையும் மீறி ஒரு பெண் முன்னால போகும்போது அவன் கையில இருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, இதுதான். பார்வதி தேவி சொன்ன மாதிரி, நீ நடத்த கெட்டவ, நீ நல்லவளே கிடையாது, நீ ஒரு பொண்ணு தகுதியே கிடையாது, உயிர்வாழ் தகுதியே கிடையாது அளவுக்கு பேசுவாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம மகிஷாசுரனை வதம் பண்ண மாதிரி நம்மளும் வதம் பண்ணணும். எப்படி, நம்மளுடைய செய்கையினால. ஒரு மகிஷாசுரன் வந்தாங்கன்னா நீ துர்க்கையா மாறு, பெண்ணானப்பட்டவள் சாதாரணமானவள் கிடையாது. அன்றைய போர்க்காலத்திலும் சரி, இன்று வர ராணுவ வீரர்களா இருக்கட்டும், ஏன் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்மக்களா இருக்கட்டுமே, அவங்களுக்கு வீரம் எப்படி இருக்கு, எப்படி வருது, உடல் வலிமை எப்படி வந்துச்சு. ஒரு பெண்ணானப்பட்டவள் தன் தாயிடம் இருந்து பருகிய அந்த தாய்ப்பால் அவளது உடலில் உறுதியாக இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கு அவ்வளவு வீரம் இருக்கு. அப்படி குடிச்சு அவங்களுக்கு ஒரு பகுதியை குடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு வீரம் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு வீரம் இருக்கணும். பெண்ணானப்பட்ட சாதனமான கிடையாதுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்களா எதுக்கு பொண்ணா பிறந்தோன்னு சொல்லக்கூடாதுங்க. அது போகட்டும், இந்த எப்படி சொல்ல, திரௌபதி அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். திரௌபதி அம்மன் அவங்க வந்து பாண்டவர்கள் வந்து சகுனி அவங்க சூது விளையாடுறது அந்த நிகழ்வு, சரியா, ரொம்ப விளையாட பேச ஸ்டார்டா முடிச்சுறேன். சூது விளையாடுற நிகழ்வு, அந்த சூது விளையாடுற நிகழ்வுல பாண்டவர்கள் எல்லாத்தையும் வச்சு விளையாடுறாப்புல தோத்துறாப்புல, சகுனி கிட்ட தோத்துறாங்க. கடைசியில தான் பொண்டாட்டியையும் வச்சு விளையாடுறாங்க, தோத்துட்டாங்க. அப்போ போய் திரௌபதியை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையில சொல்றாங்க. திரௌபதி வந்தாச்சு, இழுத்து வரப்பட்டாள். அப்ப அந்த சபையில திரௌபதியோட தூரிகை அவருடைய சேலை விடுறாங்க, கிருஷ்ண பெருமான் வந்து சேலை விடுறாங்க, அந்த நிகழ்வு நடக்குது. அப்ப திருதராஷ்டிரன் வந்து சொல்றாங்க திரௌபதி கிட்ட, உனக்கு அநீதியில நீ ஒரு 2 வரம் கேளு, அந்த 2 வரத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திரௌபதி அம்மன் வந்து கேட்கறாப்புல, என் கணவனோட விடுதலை வேணும். ஏன்னா சூது விளையாட்டுல பாண்டவர்கள் உட்கார்ந்தாச்சு, நாட்டை உட்கார்ந்து அழிச்சாச்சு, எல்லாத்தையும் வச்சு தோத்தாச்சு. அப்போ என்னுடைய கணவனுடைய விடுதலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வரமா வேணும்னு கேட்கறாங்க. திரௌபதி அம்மன் கேட்டது ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இன்னொன்னு, அடை வச்சு விளையாண்டாங்க நாடு, அது எல்லாத்தையுமே எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னாச்சு, அதையும் வரமா கொடுத்தாச்சு.
கொடுத்துட்டு திருதர்ஷன் வந்து வயிற்றுல தலையில அடிச்சு அழுதாரு. இவ்வளவு கேட்டிய உன் விடுதலையா நீ வரமா கேட்டுக்கலாம்ல, நீ இப்ப அவங்க கிட்ட அடிமையா இருக்கிய அப்படின்னு சொல்லி திருதர்ஷன் சொல்றாங்க. அப்ப திரௌபதி அம்மன் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க பெண்களாகிய எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. திரௌபதி அம்மன் சொன்ன வார்த்தை, என் கணவருக்கே நான் அடிமை கிடையாது. எப்படி தாலி கட்டின என் கணவரே என்ன அடிமையா நடத்த முடியாது. என் அனுமதி இல்லாம என்ன வச்சு சூது விளையாடு இருக்கான். நான் சொன்னனா என்ன வச்சு நீ சூது விளையாடுன்னு நான் சொன்னனா? சொல்லலையே. நான் யாருக்கு அடிமை? என் கணவனுக்கே அடிமை கிடையாது. நான் என்னோட அப்பனுடைய மகள். அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு அடிமையாக முடியும் அப்படின்னு திரௌபதி சொல்றாங்க. தன் கணவனை கூட்டு வந்தாங்க. ஒரு பெண்ணால என்னதான் பண்ணிட முடியும் சொல்லுங்க? ஒரு பெண்ணால என்ன முடியும்? நாட்டை ஆள முடியும், அவ்வளவுதான். என்னங்க பண்ண முடியும்? பூர்ணமான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை பள்ளிக்கு எழுதி வச்சாங்க. ஒரு பெண்ணால என்னங்க பண்ண முடியும்? ஜஸ்ட் 7 கோடி 7 கோடி அவ்வளவு 7 கோடி அவ்வளவு எழுதி கொடுக்க முடியும். ஒரு பெண்ணால நினைச்ச முடியும்? இப்படிப்பட்ட நாட்டு மிக்க பெண்கள் நம்ம அதாவது இந்த குழப்பிட்டு தெரியுமா? இந்த குழப்பங்களை எல்லாம் உடைச்சி நீ வெளியே வரணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வரலாற்றை படிச்சுட்டு போயிருக்காங்க. போனது ஒண்ணு மட்டும் கிடையாது, இப்ப வரைக்கும் வரலாறு படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, பெண்கள் நம்ம குழப்போமா? நம்ம சந்ததி மேல குழப்ப விடுவோமா? விட மாட்டாங்க, விடக்கூடாதுங்க. எத்தனை தலைவர்கள் தெரியுமா நம்மளுக்காக மாண்டு போனாங்க, வரலாறு படிச்சுட்டு மாண்டு போனாங்க. சும்மா போகல. இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு பல சட்ட திட்டங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் தனக்கு இழைக்கின்ற ஒரு பெரும் துயரத்தை வெளியே சொல்ல முடியாத துயரங்கள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, புகார் கொடுக்க முடியாது, பெத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது, தோழிகிட்ட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கின்ற பெண்கள், இந்த பெண்கள் எந்த மூலைனாலும் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதுன்னா எங்களை தேடி வாங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க சகோதரியா நான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, உங்க சகோதரர்கள் பல பேர் இருக்கின்றன. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பல பேர் இருக்காங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும்